Hi friends, welcome to my channel ரமேஷ் முருகன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆலி விதை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆலி விதை, ஃப்ளாக்ஸீட், இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். தாவர உணவியலே ஒமேகா 3 இருக்கிற ஒரே பொருள் இந்த ஆலி விதைக்கு மட்டும்தான். மீனில் தான் பொதுவாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால பிளாக் மார்க்கு, பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இதை நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நான் ஆல்ரெடி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நான் முல்தானி மெட்டி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஜெல் டைப்பில் ஃபார்ம் ஆகும். ஆலி விதை தண்ணியோடு சேரும்போது ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தா தெரியும், அது ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் மார்க் ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும். வாரத்தில் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு 3 month நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெல்லாம் மறைச்சிடும். எப்பயுமே எந்த பேக் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போட்டு வாஷ் பண்ணுங்கள். இது ஒரு 20 minutes விட்டு ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அந்த மார்க்லாம் ரிமூவ் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக்கை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.